பார்த்து உள்ள மினிமலி இன்வேசிவ் ஃப்ராக்சர் ஃபிக்சேஷன், ஃப்ராக்சர் சைட்டையே நம்ம ஓப்பன் பண்ணாம நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ தட் இஸ் ட்ராமா ஆர்த்தோபெடிக்ஸ். பட் இப்போ வசதியானதுனால ட்ராமாஸ் வந்து அந்த நாளுக்கு இருந்ததை விட கம்மியாயிட்டு இருக்கு. ஆனா அதே நேரத்தில் மனுஷன் லாஞ்சிவிட்டினா வாழ்ற நாள் இனிஷியலா பாத்தீங்கன்னா லைக் 90 வயசு 100 வருஷம்லாம் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி காமனா இருந்தது. பட் லாஸ்ட் ஒரு 200 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா மனுஷனோட வாழ்நாள் குறைய ஆரம்பிச்சிச்சு. சராசரி வயசே 50 to 60 இருந்தது. ஸோ அப்போ தே வில் நாட் லிவ் மோர் டு காஸ் தட் ஏஜ் ரிலேட்டட் ஜாயிண்ட் டேமேஜஸ் வராம இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 100 இயர்ஸ்ல வந்து நம்மளோட வாழ்க்கை முறை மாற்றம், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் டயட் சேஞ்சஸ்னால என்ன ஆயிடுச்சுன்னா மூட்டு தேய்மானம் வந்து பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. ஸோ இந்த மூட்டு தேய்மானம் பர்சன்டேஜ் ஒரு பக்கம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம எல்லா மருந்துக்கும் ஒரு என்ன சொல்றது இம்யூனைசேஷன் மோசமா போட்டு போறவனை கூட ஐசியூல இருந்து காப்பாத்தி எடுத்துரும். ஸோ வாழ்நாள் அதிகரிக்குது, லைஃப் ஸ்டைல் மோசமாகுது, டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் டு த நீஸ் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. ஸோ அதனால நிறைய வயதானவர்கள் ஆனா முட்டி தேய்மானத்தோட இருக்காங்க. ஸோ தே ஸ்டார்டட் ஃபீலிங் தட் தே ஹவ் பிகம் அ பர்டன். ஏன்னா எல்லாரும் வந்து ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சு ஓடி குழந்தைங்களை செட்டில் பண்ணிட்டு வாழ்க்கையை வந்து நம்ம வாழலாம் அப்படின்னு நினைக்கிற 60-65 வயசுல முட்டி வலி, போக முடியல, நடக்க முடியல, எவரெஸ்ட் ஏறணும்னு கூட எல்லாரும் ஆசைப்பட்டிருக்கலாம் 25 வயசுல. ஆனா குடும்ப இதுங்களுக்காக வந்து நம்மளோட ஆசைகளை, பர்சனல் விஷயத்தை தூக்கி வச்சுட்டாங்க. பட் இப்ப லாஸ்ட் 10 இயர்ஸா பாத்தீங்கன்னா நிறைய ரிட்டையரி பீப்புள் வந்து வெளிநாடுகளுக்கு போறது நீங்க பாக்கலாம். எல்லாருமே இன்ஸ்டால ஃபேஸ்புக்ல எல்லாம் பாக்கலாம். சைனா வால்ல நடக்கிறாங்க, இங்க போறாங்க, ஐஸ்லாண்ட் போறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அவங்களோட மார்பிடிட்டி, அதாவது குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருந்தா மட்டும்தான் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் லைஃப் வில் பி குட். ஸோ